திருவண்ணாமலை அண்ணாமலையார் அம்மையப்பனை தரிசிக்க வடிய அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான ஒரு நிகழ்வு. அதாவது நம்ம இறைவனை பார்க்கணுன்ற நோக்கத்தோட வேகமா வரோம். நமக்கு ஒரு பொறுமை இல்லாம இறைவனை பார்க்கணுன்றதுக்காக சில புரோக்கர்களை வச்சு நம்ம போய் சீக்கிரம் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு புரோக்கரை வச்சு உள்ள சாமி தரிசனம் பார்க்க போறோம். அந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு அவர்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்களே வெளியே வந்து என்ன சொல்றோம், இங்க திருவண்ணாமலைக்கு வந்தா காசு கொடுத்தா தான் சாமி கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அப்படி ஒரு நிலைமை பொய்யான கருத்துக்கள் நீங்க சொல்றாங்க. நம்ம செய்யற தவறையே அந்த தவறை மற்றவர்கள் மேல போறது அது பெரிய குற்றம். அங்க இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் அவங்களை யாரும் இந்த மாதிரி புரோக்கர்களையோ இல்ல அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தோ இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்தோ கடவுளை பார்க்கணும்னு யாருமே சொல்லலை. நம்மளாவே விருப்பப்பட்டு யாரு கிடைப்பாங்க, எவங்க கிடைச்சா சாமி போய் சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கோவில் மீது பழி போறது பெரிய குற்றம். ரெண்டாவது, கோவில் நம்முடைய பலனுக்காக நம்முடைய எண்ணத்துக்கு நம் இறைவனை தரிசிக்கிறதுக்காக நமக்குன்னு சீரான வழிபாடுகளை செஞ்சிருக்காங்க. அந்த வழியா 1 மணி நேரம்ங்கிறது இன்னொரு மணி நேரம் சேர்த்து எடுத்து இறைவனை பொறுமையா வேண்டது ரொம்பவது. அப்படி எல்லா காலகட்டங்களும் அந்த மாதிரி கூட்டம் வர்றதில்லை. சில காலகட்டங்கள் தான் அந்த கூட்டம் வருது. காலகட்டங்கள் வரும்போது நம்மளா அதுக்கு அந்த பயணத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். வர்ற பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது, இந்த கூட்டத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பக்தர்களுக்கு நான் சொல்றேன். எந்த அதிகாரிகள் மீதோ கோயில் நிர்வாகத்தின் மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்காதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா?